எல்லோருக்கும் வணக்கம். போட்டு வைத்த திட்டம் எல்லாம் கும்பா கண்மணி அப்படின்ற மாதிரி திடீர்னு வார் நிறுத்த போறாங்களாம். அதாவது ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறது சக்சஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு வேணுங்கிறத நாங்க பண்ணிட்டோம், இனிமேல் அவங்க திருப்பி குண்டுகள் போட்டா மட்டும்தான் நாங்க திருப்பி குண்டுகள் போடுவோம், அதனால இப்போதைக்கு போர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்புல பேசிக்கிறாங்க. இந்த சமயத்தில் பல பேர் பல திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை 234 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அப்போ திங்கக்கிழமை ஒரு 500 பாயிண்ட் இறங்குது அல்லது 1000 பாயிண்ட் இறங்குதுன்னா ஏதாவது ஒன்று மாற்றம் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து 777 பாயிண்ட் ஏறி இருக்கான், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்துருப்பாங்க. அந்த திட்டம் எல்லாமே கும்பா பாடிடுச்சு. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், போன மாதத்தினுடைய லோன்லேருந்து இந்த மாதத்தில் வெறும் 14 நாள் தான் நடந்திருக்கு. இப்போவே 20% மேலே ஏறிய ஒரு 10 ஸ்மால் கேப் கம்பெனிஸில் நம்ம பார்க்குறோம். இதில் எந்த ஸ்மால் கேப் கம்பெனி மறுபடியும் அடுத்த வருஷம் இந்நேரம் பார்க்கும் பொழுது எது ஒரு 20% தொடர்ந்து மேலே ஏறி இருக்கலாம் அப்படின்ற உங்கள் மனசில் தோன்ற சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டேன்லா எஸ்டிஎல் டெக் அப்படின்ற ஒரு 2 ஸ்டாக்கை பார்க்குறோம்னு வச்சுங்களேன், இவன் பழைய ஹையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. போன மாதத்தினுடைய லோ வச்சு இந்த மாதத்தை பார்க்கும்போது 20% மேலே ஏறிட்டான். எஸ்டிஎல் டெக்குமே போன மாதத்தினுடைய லோ வச்சு இப்போ பார்க்கும்போது அவனும் 20% மேலே ஏறிட்டான். பிஎன்பி ஹவுசிங் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஷேருமே இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதத்தினுடைய லோலேருந்து இப்போ அவனும் ஒரு 20% பக்கம் ஏறிட்டான். அதே மாதிரி ஜூப்லண்ட் இன்கிரிவியா இவனுடைய ப்ரீவியஸ் லைஃப் ஹை எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி இருக்கான். ஸோ எனக்கு என்ன மனசில் தோணுதுன்னா, இந்த 4 பங்குகள் அடுத்த மாதம் இந்நேரம் பார்க்கும் பொழுது இன்னொரு 20% இது ஏறுவானா அல்லது லாங் டேர்மில் ஏறுவானா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த 10 ஷேர்களில் எந்த ஷேர் அடுத்த மாதம் இந்நேரம் பார்க்கும்பொழுது ஒரு 10-20% ஏறி இருப்பான் அப்படின்ற தோன்றதை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதை வச்சு ஏதாவது ஸ்டாக்ஸ் எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத முடிவெடுக்கலாம். ஆஹா தெய்வமே, ஒருத்தர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி 16 லட்சமாக இப்போ கடைசி அவருடைய பணம் இருக்குது. ஆக மொத்தம் 4 லட்ச ரூபா அவருடைய லாபம் அப்படின்றது இருக்குது. ஒரு 3 to 4% லாபம் வந்தாவே வித்தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. பொதுவாக ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை தாண்டும் பொழுது ஏதாவது சார்ட் ப்ரைஸ் பேட்டர்ன் படி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடைக்குது அல்லது பியர்சிங் பேட்டர்ன் கிடைக்குதுன்னு ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிடைக்குன்னு வச்சுங்களேன், அது ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த விழா கமிட்டியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். ஒரு புது கமெண்ட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க உங்களுடைய ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ற சொன்னீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு கல்யாண கனவுகள் வரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு கல்யாண கனவுகளே வராது. அதே மாதிரி தான் ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்ல, கொரோனா காலத்தில் இறங்கின மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதுங்களா அப்படின்ட்டு. தற்சமயத்துக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. 8000 கோடி ஃபாரினர்ஸ் ஒரே நாளில் வெள்ளிக்கிழமை விற்றுருக்காங்க. நம்ம ஆளுங்க 6341 கோடி கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி 8000 கோடி 10,000 கோடி விற்றுருந்தாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டே அப்படியே பயந்து நடங்கும், 2 கால்களும் அப்படியே நடுங்கும். ஆனால் இப்பெல்லாம் வந்து நீ 8000 கோடிக்கு விற்றா என்ன, 500 கோடிக்கு விற்றா என்ன, இல்லை நீ 50,000 கோடிக்கு விற்றா தான் எங்களுக்கு என்னையா அப்படின்ற மாதிரி சரியான கவுண்டராக இருக்குது நம்மளுடைய டிஐஸ். அதனால் இனிமேல் கொரோனா காலத்தில் இறங்கின மாதிரி நிஃப்டி 8000 பாயிண்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிற மாதிரியே தெரில. ஏன்னா ரிடம்ஷன் ப்ரெஷரே வரமாட்டேங்குது. எல்லாருமே லாங் டேர்மில் ஷேர் வாங்கினோமா வச்சிருக்கணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்டு வாங்கினோமா 10 வருஷம் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி லாங் டேர்ம் நோக்கத்தில் போகிறதுனால டிஐஸுக்கு வந்து ரிடம்ஷன் ப்ரெஷரே கிடையாது. அதனால் எஃப்ஐஸ் எவ்வளோ விற்றாலும் அவங்க தாங்கிக்கிறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் உங்களுடைய பணத்தை லாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி. உங்களுக்கு தெரியாதில்ல, புல் மார்க்கெட்லேயும் பணம் லாக் ஆகும், ஆனால் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு லாபம் ரொம்ப அருமையாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும். பியர் மார்க்கெட்டில் இறங்கக்கூடிய மார்க்கெட்டில் நிறைய ஷேர்கள் கீழே இறங்கி வந்து நம்மளுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்றது சீப்பாக கிடைக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் பணம் லாக் ஆனதான். கீழே இறங்கி வரும்போது நஷ்டத்தில் இருப்போம். அப்புறம் எப்படி நம்ம விற்போம், லாக் ஆகி இருக்கும். மேலே ஏறிட்டு இருக்கும்போது இன்னும் மேலே ஏறிட்டும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்பவும் நம்மளுடைய பணம் லாக் ஆகி தான் நிற்கும். ஸோ நம்மளுடைய பணம் லாக் ஆகக்கூடாது, எப்படியும் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா உங்ககிட்ட ஒரு 6 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், ஷேர் மார்க்கெட்டினுடைய மூடு எப்படி இருக்கும், மூடு ஸ்விங் ஆகும் அப்படின்றாங்க.
மார்க்கெட் நல்லா மேலே ஏறி போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் வரும், ஏதாவது ஒரு அக்கப்போர் பண்ணுவானு. அதே மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு ஷார்ட் கவரிங்னு சொல்லி என்னத்தையாவது ஒன்று சொல்லி ஏற்றி விடுவாங்க. ஸோ இது எத்தனை காலநிலையில் நடக்கும் அப்படின்னா குறைஞ்சது 6 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி மூடு சேஞ்ச் வந்தே தீரும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டினுடைய வரலாறு எடுத்து பாருங்கள், தொடர்ந்து 6 மாதம் ஏறிட்டே இருக்காது, இறங்கிட்டே இருக்காது. அந்த ஏற்றம் இறக்கம் வாலட்டிலிட்டி அப்படின்றது கொண்டு வந்திருப்பானுங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு கையில் இருக்கிற பணத்தை மொத்தமாக கொண்டு போய் போடாமல் ஒரு 6 மாதத்துக்கு பணத்தை தொடர்ந்து சரிச்சு விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பெரிய ஆள் தான். ஒரு 6 லட்ச ரூபா இருக்குன்னா மாதம் 1 லட்ச ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2-3 லட்ச ரூபா லாக் ஆனாலும் மீதி 2-3 லட்ச ரூபா லாபம் புக் ஆகிற மாதிரி ஆகிடும். அதுதான் என்னுடைய கருத்து. இங்கே பாருங்க, இன்னொரு நண்பர் கூட சொல்கிறாரு, நான் வந்து சில ஷேர்களை நான் வாங்குறேன், ஆனால் சிறிய லாபம் வந்தோடனே பேனிக்கில் நான் விற்று விட்டுறேன் அப்படின்றாப்ல. இங்கே பாருங்க, இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாரு, நான் டாடா பவர் வாங்கினேன், 100% லாபம் வந்துடுச்சு. ஸோ 100 ஷேர் வச்சுருந்தேன், அதில் 50 மட்டும் விற்று விட்டுட்டேன், மீதி 50 இப்போ எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் இவரை மாதிரியே 100% லாபம் சம்பாதிக்கணும்னா ஒரு ஷேரை வாங்கிட்டு அதை பார்க்காம விட்டுறதான் நல்லது. ஒரு 2-3 வருஷமோ அல்லது 1 மாதமோ 2 மாதமோ அந்த ஷேரை நீங்கள் பார்க்காம நல்ல ஷேராக வாங்கிட்டு அதை பார்க்காம இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு 1 மாதத்துக்கு ஒரு இடம் போய் செக் பண்ணிக்கிறீங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மட்டுமே போதும். அப்படியே விட்டு பழகிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 100% லாபம் அப்படின்றது ஈஸியாக பிடிக்கக்கூடியதே. ஸோ ஒவ்வொருவரும் ஷேர்ஸில் ஏங்க பேங்க் எஃப்டி சுண்டக்கா ரிட்டர்ன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு தான் பெருசாக சம்பாதிக்கணும்னு ஷேர் மார்க்கெட்டுக்கு வராங்க. அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் 5% 6% விற்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 20-30% சம்பாதிக்கணும். ஸோ ஹோல்ட் தட் காட் ஷேர் அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் ஒரு ஷேரை ஹோல்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சுவையான லாபத்தை பார்க்க முடியும். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேர் நல்லா மேலே ஏறி வரணும்னா அது ஒரு கும்பா கம்பெனியாக இருந்தாலும் அது ஒரு நல்ல செக்டரில் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு டிஃபென்ஸு அல்லது செமிகண்டக்டரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வளரும் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனி 10 வருஷம் கழிச்சா நல்லா லாபம் வருமோ என்னமோன்னு சொல்லிட்டு இப்போவே தூக்கி மேலே உட்கார வச்சுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதனுடைய P&L அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அந்த கம்பெனியை மேல் நோக்கி கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ காந்தார் ஆயில் கம்பெனி கரை சேருமா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய செக்டர் அப்படின்றது பார்த்தா ரொம்ப சுமாரான செக்டர் தான். ஆனால் இது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அந்த லாபம் எப்படி இருக்குன்னா வெறும் 26 கோடியில் ஆரம்பிச்சது இப்போ 213 கோடியாக இருக்குது. சரி, பெரிய ஆளுங்க யாராவது இதை வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய ஆளுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 10% எல்லாம் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வச்சுருந்தவங்க இப்போ வெறும் 3% டிஎஸ் வச்சுருக்காங்க. அந்த அடியில் தான் அநேகமாக இவன் இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி 342 ரூபாயிலிருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 200 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால திரும்பி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஏறும், இவனுடைய P&L சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, சில நேரம் டிவிடெண்டுக்கு ஆசைப்பட்டு நம்மளுடைய முதலீடு அப்படின்றது போயிடக்கூடாது. 1 லட்ச ரூபா போட்டோம்னா டிவிடெண்ட் 10,000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி 10,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த 1 லட்ச ரூபா நம்ம போட்ட படம் கும்பா பாடிடக்கூடாது. ஒரு நண்பர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு, அவங்க இப்போ 40 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது 56 ரூபா தான் இப்போதைக்கு கரண்ட் ரேட்டு. ஆனால் இந்த 40 ரூபா வந்து டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருமில்ல ரெக்கார்ட் டேட்டில் அப்படின்றாங்க. உண்மைதான், இப்போ 56 ரூபா இருக்கு. இந்த 56 ரூபா அப்படியே அவங்க 15 நாள் கழிச்சு ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 23ன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 23 ரெக்கார்ட் டேட்டாக இருக்கும் பொழுது இந்த 56 ரூபா அப்படியே இருந்ததுன்னா இந்த 40 ரூபா போக மார்க்கெட் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுரும். மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு 16 ரூபாயை மாற்றி விட்டுரும் அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு. உண்மைதான், பட் இப்படியும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ 56 ரூபா இருக்கிறவங்க இந்த 40 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுனால அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு வரைக்கும் 96 ரூபா போகிறக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இதுவே இந்த 56 ரூபா இருக்கிறது ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வெறும் 20 ரூபா வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம தைரியமே வாங்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த 40 ரூபா உறுதி அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டலினுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டலே வெறும் 106 கோடி தான். இந்த 106 கோடிக்கு இவங்க இப்போ ஏதாவது லாபம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா லாபம் இல்லை. அங்கெல்லாம் 8 கோடி 15 கோடி நஷ்டமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, இந்த ஷேர்னுடைய விலை அப்படின்றது 2020 கோவிட் சமயத்தில் என்ன பிரைஸ் இருக்கோ அதுதான் இருக்கு. கோவிட் சமயத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ் விண்ணை துட்டும் அளவு வளர்ந்துட்டான். ஆனால் வளரவே வளராத ஒரு கம்பெனினா இந்த ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் தான். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல.
P&L எடுத்து பார்த்தா கூட 95 கோடி 2012 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட மறுபடியும் அதே 86 கோடிக்கு தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவை மெடிக்கல் சென்டரை பற்றி நான் இப்போ பேசுகிறேன். இந்த P&L அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா முதல்ல 222 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 1000 கோடிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை சேல்ஸை மட்டும் பார்க்காதீங்க, இத்தனை பேர்த்த குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இது போன்ற காரணிகளையும் உள்ள கலந்து வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுடைய புரிதல் வந்து 40 ரூபா அட்ஜஸ்ட் ஆகும், உண்மைதான். பட் அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட்லேருந்து மேலே 40 ரூபா ஏறி அப்புறம் இறங்கினா என்ன பண்ணுவீங்க? இதுவே கீழே இறங்கி கரெக்டாக அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி தான் டப்பாரியா டூல்ஸ்னு ஒருத்தன் அவன் பாட்டுக்கு டிவிடெண்ட் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த ஷேரை நம்ம வாங்கவே முடியாது. அவனுடைய விலை ஷேர் மார்க்கெட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுச்சு 3 ரூபாய்னு. நீ 10 பைசான்னு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்க, எங்களுக்கு என்ன கவலை, நாங்கள் யார் விற்க போகிறதில்ல வாங்க போகிறதும் இல்லை அப்படின்ற மாதிரி அதில் ட்ரேடே நடக்கிறதில்ல. டிவிடெண்ட் ஈல்டு 838%. எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா நம்ம வச்சுருந்தோம்னா அது 8,38,000 ரூபாய் இருக்கிற மாதிரியான கணக்கு அது. ஸோ இந்த ஷேர் ஆனால் லாபம் என்ன பண்ணுறான்னா தொடர்ந்து லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்குது. 7 கோடிக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு 89 கோடியாக இருக்கான். இந்த மாதிரி ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா கூட துணிஞ்சு எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இது ஒன் டைம் அந்த டிவிடெண்ட் கொடுக்கறதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு பொருள் விற்றுருக்காங்க, ஏதோ ஒரு அசட்டை விற்றுருக்காங்க, டைவர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து வர்ற பணத்தை இது வந்து ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்டாக ஒன் டைம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு நண்பர் கேட்குறாரு வித்தியாசமான கேள்வி. இவர் என்ன பண்ணுறாரு, அப்பர் ஃப்ரீஸ் லோயர் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய கம்பெனிகளை பிடிச்சி விற்று வச்சிடறாரு. இவர் கெட்ட நேரம் இவர் விற்றதுக்கப்புறம் அந்த ஷேர் மேலே போய் அப்பர் ஃப்ரீஸ் ஆயிடுது. அப்போவே அவருக்கு வந்து பெனால்ட்டி வரும். 20%, 15%, 1 லட்ச ரூபாய்க்கு விற்றாருன்னா 15,000 தண்டத்துக்கு போகும். பட் இருந்தாலும் அவர் திருந்துறது இல்லை போல, அடிக்கடி போய் ஷார்ட் செல்லில் போய் மாட்டிக்கிறாப்புல. இந்த மாதிரி மாட்டிக்கிறதுனால ஆனால் அதுக்கு காரணங்கள் நிறைய சொல்கிறாரு. நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம் இருக்குது. சரி, எப்படியோ அவர் போய் ஷார்ட் செல்லில் மாட்டிக்கிறாரு. இதனால் செபி என் மீது ஆக்ஷன் எடுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி நான் என்னைக்கு கேள்விப்பட்டதில்லை. செபி வந்து ஒருத்தரை ட்ரேடிங்லேருந்து பேன் பண்ணுதுன்னா அவர் ஏதாவது இன்வெஸ்டர்ஸில் ஏமாற்றிருக்காரு அல்லது இன்சைடர் ட்ரேடிங் அப்படி இப்படின்னு சில காரணங்கள்னால செபி ட்ரேடிங்லேருந்து பேன் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற காரணத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. பட் மேபி எதிர்காலத்தில் வரலாம். ஏன்னா செபி வந்து உன்னிப்பாக பல பிரச்சனைகளை வந்து தீர்த்து சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே வருது. ஸோ உங்கள் மேலே என்னைக்காவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னா மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பட் எப்படி பார்த்தாலும் இப்போ T+0 ட்ரேடிங் அப்படின்றது கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, செட்டில்மெண்ட் அப்படின்றது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ராடேல செல் பண்ணிங்கன்னாவே அது இன்ட்ராடேலே முடிகிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அப்பர் ஃப்ரீஸ் ஆகிட்ட பங்கை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆக்ஷன் பெனால்ட்டி கொண்டு போய் தான் கொண்டு வந்தாகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஆக்ஷன் அப்பர் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய பங்குலேருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது, அல்லது ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபா அப்பர் ஃப்ரீஸ்னா நீங்கள் 98 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா 98.5 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.